உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பேசுகிறேன். இந்த பாவைக்கூர் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது டயபெட்டிஸ் அவங்க தான் சாப்பிடணுன்றது கிடையாது, நாம கூட இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து நான் மார்னிங்ல எப்படி வீக்லி ட்வைஸ் வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த ஓட்ஸ் நாங்கள் போடுவோம். இது எப்படி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா செய்கிறோம் அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பாவைக்கூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுசும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ போகலாம். நம்ம இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம இதுக்கு இந்த ஓட்ஸுக்கு சேர்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸு. இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷரிங் கப்பில் எடுக்கும்போது ஒரு 1/2 கப்பு மெஷர்மெண்ட் 125 கிராம்ஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன கிளாஸில் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதே போல் உலர் திராட்சை அது வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் முந்திரி பருப்பு, அந்த முந்திரியும் உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், நான் பனானா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மாதுளம்பழமோ மற்ற வேறு எந்த பழங்கள் எது இருந்தாலுமே நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பு இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பொடியாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸ் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம பாத்திரம் இல்லையா, ஓட்ஸ் எடுத்த டம்ளர்லேயே ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் இதில் அளந்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்றி இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். தண்ணீர் வந்து கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஓட்ஸ் போட்டுக்கலாம். அடுப்பு தீ வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ இது 2 நிமிஷம் வந்துருச்சு. கெட்டி ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் சரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம் பருப்பு, அப்புறம் உலர் திராட்சை அது ஒரு 2 ஸ்பூன், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு ஃப்ளேவருக்கு வேண்டி 2 ஏலக்காய் அதையும் இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு அடுப்பு தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் கொதிச்சா போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு கெட்டியும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இதில் இருக்கிற இந்த திராட்சையினுடைய ஸ்வீட்டு, அப்புறம் பழம் போடுவோம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துறதுனால நாங்கள் இதில் இனிப்பெல்லாம் எதுவும் சேர்த்துக்க மாட்டோம். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நாட்டு சக்கரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஓட்ஸ் இவ்வளவு தாங்க. இனிப்பு சேர்த்துணும், இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எது உங்களுக்கு இஷ்டமோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதில் எந்த சர்க்கரையும் சேர்த்த மாட்டோம். இதில் இருக்கிற நட்ஸும் இதில் இருக்கிற இந்த உலர் திராட்சையோட இனிப்புமே எங்களுக்கு சரியாக இருக்கும்.
இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஆப்பிள் வந்து ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பனானா, ஒரு சின்ன பனானா எடுத்து அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஓட்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம காலையில் நிறைய இவ்வளோ நட்ஸு சாப்பிட மாட்டோம், ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த ஓட்ஸு நம்ம செய்யும்போது இந்த ஓட்ஸில் வந்து இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஓட்ஸ் வந்து மார்னிங் டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நைட்டுக்கு ஒரு டின்னராக எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்க, ஓட்ஸ் கஞ்சி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு எப்போவுமே வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமாக சாப்பிடாம போகாமல் இந்த மாதிரி செஞ்சு கூட எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.